ஒரு எக்ஸாக்டிங் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு படமாக எனக்கு அமைஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இன்றைய நாளே வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் மாதிரி. நான் வந்து குழந்தைகளை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எல்லோரும் போய் கண்டிப்பாக தியேட்டரில் குழந்தைகளோடு பாருங்கள். நிச்சயம் உங்களை யாரையுமே ஏமாற்றாது, ஒருத்தர் கூட ஏமாற்றாது, நான் நம்புகிறேன். அந்த குழந்தைகளோட உலகத்துக்கே நம்மளை கூப்பிட்டு போயிடுறாரு அவர். இந்த படத்தில் வரக்கூடிய எந்த கதாபாத்திரமும் பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கீங்க, முதுகில் 4 கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. குழந்தைகளை மையமாக வைத்து நிறையா படங்கள் வந்திருந்தாலும் குழந்தைகள் படம் என்று சொல்ல முடியாது. ஜென்ரலாக படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது சொல்லவே முடியல, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அவரோட படத்தில் எங்கேயாவது தட்டி முட்டி ஏதாவது ஒரு இடம் வந்து இதாகிற மாதிரி இருக்கும். ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண் அப்படி நம்மளுக்கு வந்து தோணாமல் இருக்காது. பட் இந்த படத்தில் படம் உள்ளே போனதுலேருந்து வெளில வர வரைக்கும் படத்துக்குள்ளே விழுந்தது அது நம்மளவே தண்ணியில் தள்ளி விட்டு மறுபடியும் நீந்தி வான் விட்ட மாதிரி சிறப்பாக இருந்துச்சு. அதாவது இந்த படத்தில் என்னென்னா வந்து அப்பா கேரக்டரில் ராம் யோசிச்சது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ராம் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆள் நினைக்கலாம். ஆனால் இங்கே ராம் வந்து அந்த குழந்தை உலகத்திலிருந்து ராம் வந்து பேசின இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நமக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த உணர்வுகளை வந்து அப்படியே உசுப்பி விட்ட மாதிரி இருந்தது. படம் தொடங்குனதுலேருந்து ரொம்ப வேகமாக பயணிக்குது. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க நடிகர்கள் எல்லாருமே. மிச்சி சிவா அப்புறம் வந்து சூப்பராக பண்ணிதார். காமெடி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் நான் சிரிச்சிட்டே இருந்தேன். தியேட்டரில் யார் சிரிக்கிறாங்களோ இல்லையோ நான்லாம் கேட்கப்பட்டு பயங்கரமாக லவுடாக சிரிச்சிட்டே இருந்தேன். குழந்தைகள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ, குழந்தைகள் அவருடைய ஆசை என்னவோ அதை தெரிந்து கொள்வதற்காக உரையாடுங்க, அதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பயணம் போங்க, அதை தெரிந்து கொள்வதற்காக நிறைய திட்டமிடுங்கள். அப்படி செய்யும்போது தான் குழந்தைகளை நீங்கள் நெருங்கி புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்று பார்வையை வந்து இந்த படத்தின் மூலியமாக இயக்குனர் ராம் முன்வைத்திருக்கிறார். குழந்தைகள் மலைப்பது எதை பார்த்து மலைக்கிறாங்க, எதை பார்த்து வியக்கிறாங்க, எதை பார்த்து ஆனந்தப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து சொல்லிகிட்ருக்கு. பொதுவாக படங்கள் வந்து கதை அம்சத்துலேருந்து அது வழியாக நகரக்கூடியதாக இருக்கும். இது வந்து கதாபாத்திரங்களை மையப்படுத்தினதாக இருந்தது. முக்கியமாக அந்த அப்பா கதாபாத்திரமாக சிவா நடிச்சிருந்தார். அவருடைய அந்த டெட் பேன் ஹியூமர் அது அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வழியாக நகருது. ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்லோவாக வந்து ஒரு கிளைமேக்ஸுங்கிற ஒரு ஈவெண்ட் இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ரொம்ப ஒரு ப்ளசண்டான படம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருந்தது. சொல்லப்போனால் இது ஒரு விஷுவல் தெரப்பின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வெளியே வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பொருளியல் ஈட்டல், இஎம்ஐ கட்டுறது, மொபைல் இதுன்னு சொல்லிட்டு எதேதோ ஒரு கம்ப்ளீட் அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டில் ஒரு எமோஷ்னல் பீயிங் தான் நம்மலாம். ஸோ அதை வந்து திருப்பி நிறைவேற்றுற மாதிரி இருக்குது இந்த படைப்பு. குழந்தைங்க கூட நம்ம எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் தான் அவங்களுக்கு வேல்யூ. நம்ம 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி தரோம், 10,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற பொருளை விட நம்ம ஒரு நிமிஷம் அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது குழந்தைங்களுக்கு மட்டுமான நிச்சயமாக கிடையாது. இது உண்மையான பெற்றோர்களுக்கான ஒரு படம். காலம் முழுக்க பெற்றோர்களாகவே நம்ம இருக்கிறோம். குழந்தை பெற்ற உடனே நம்ம எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸராகவும் ஒரு டீச்சராகவும் மாறிடுறோம் அப்படிங்கிறத உடைச்சிருக்காரு. பேரண்ட்ஸ் எல்லாருமே குடும்பமாக போய் பார்க்கணும். இது வந்து அப்பா தனியாக, அம்மா தனியாக, குழந்தை தனியாக பார்க்குறது இல்லாமல் எல்லோரும் 3 பேர், இப்போ வீட்டில் 3 பேரோ 4 பேரோ எல்டர் பிரதர். ஏன்னா இந்த படத்தில் அப்பா கேரக்டராக நடிச்சிருக்கா. அவர் ஒரு 2-3 சீன் வருவார், அதுவே உளுந்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் தாத்தா பாட்டி எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் இந்த படம் பார்க்கணும். பொதுவாக படங்கள் வந்து பெரியவர்களுக்கான படம், குழந்தைகளுக்கான படங்கள் இருக்கும். இது வந்து பெரியவர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்கிற விதமாக இந்த படம் இருக்குது. ராமுடைய பறந்து போ பார்த்துட்டு வரேன். என் முகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருதோ அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லாக 2.25 மணி நேரம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு புன்முறுவலோட ஒரு படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். யூ வில் என்ஜாய் இட். செம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த படம் பார்த்துட்டு. உங்களுக்கு அந்த சந்தோஷம் தொத்திக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் பிருந்தா சேது, கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர். படத்துக்கு வந்து பறந்து போன்னு பேர் வச்சுருக்காரு. ராம் வந்து நிலத்தில் கால் பதிச்சு எடுத்த படம்னு இதை நான் சொல்லுவேன். படத்தோட இசை, அவர் படத்தில் எப்பயுமே இசை பிரமாதமாக இருக்கும், கேமரா பிரமாதமாக இருக்கும். ஒரு இயக்குனருக்கு ஒரு படம் சொல்லலாம் அப்படின்னு அந்த ஒரு படத்தை நோக்கி தான் மற்ற எல்லா படங்களும் வந்து பயணிச்சிருப்பாங்க அவங்களோட அந்த இதில். ராம்க்கு இது நிச்சயமாக வந்து பறந்து போ சரியான படம். நிஜமாக அவர் மட்டும் பறக்கல, எங்களையும் பறக்க வச்சுருக்காரு. தேங்க்யூ. ராம் சாரோட பறந்து போ உண்மையிலே வந்து யார் பறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் படம் முடிஞ்சிருக்கு. மலைகளுக்குள்ளே ஏறும்போதும் அல்லது நீச்சல் குளத்தில் குளிக்கும் போதும் அந்த சுகத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது எவ்வளவு ஒரு அழகான நினைவுகள் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்ம எல்லாருமே
பொருளாதாரத்தை நோக்கி எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த ஓட்டத்தினுடைய பிடிப்பில் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷங்கள், இயற்கைகளை மறந்து போகிறோம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் காட்டிக்கிட்டே இருக்கார். ராம் சார் வந்து புல்லட் ஓட்டிட்டு ரோட்டில் போகும்போது எப்படா இவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் ரோட்டில் ஜாலியாக போகிறாருன்னு அவருடைய மனநிலை, அவர் குழந்தையாக இருக்கார். அந்த மழலை அப்படிங்கிற சொல்லுக்கே ஏற்ற ஒரு படமாக தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு 60-70களில் சமீப காலமாக பீச்லேயோ பார்க்லேயோ உட்காந்து பேசுகிறவங்க, என் பேரனை படிக்க வச்சிட்டேன், என் பையனை படிக்க வச்சிட்டேன், எல்லாரையும் படிக்க வச்சிட்டேன், ஆனால் நான் இந்த ஊருக்கு போனதில்லை, இந்த பீச்சை இப்போ தான் பார்க்குறேன், நிறைய பேர் பேசும்போது நமக்கே வியப்பாக இருக்கும். வாழ்க்கை ஒரு முறை தான் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பறந்து போல சொல்லியிருக்காரு. ராம் சார் படத்துக்கு எப்போவுமே இருக்கிற அதே எக்ஸ்பெக்டேஷன் குறையாமல் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல படம். ஆத்மார்த்தமாக இதயபூர்வமாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. பறந்து போ திரைப்படம் பார்த்தேன். உண்மையிலேயே நம்மளை ஒரு வகையில் பறந்து போக வைக்கக்கூடிய படம் தான். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக ஒரு ராம் சார் மாதிரி ஒரு இயக்குனர் இப்படி ஒரு கதையை வந்து எடுத்துட்டு அவரால் வந்து இதை வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் அதை கூட இருக்கிற அதை எல்லோரும் அதை கதையை சொல்லி அதை புரிய வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப எளிமையான ஒரு கதை தான். பட் இதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையோட சிக்கல்கள், வாழ்க்கையோட மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான உலகம், அப்பா அம்மாவுடைய உலகம், இந்த சமூகம் எத்தனை டைப் ஆஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மனிதர்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் காட்டிட்டு உண்மையாகவே வந்து ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலையை வந்து உருவாக்குற ஒரு முயற்சின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பொதுவாக குறிப்பாக வந்து குழந்தைகளுடைய உலகம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து நான் இந்த படம் பார்க்கும்போது நான் இதை தான் ஃபீல் பண்ணேன். இதை வந்து நம்ம தமிழில் வந்து நமக்கு நேரடியாக நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதே சமயத்தில் வந்து கொஞ்சம் மறந்துட்டு இது ஏதோ ஒரு மொழியில் வந்துருக்கிற வேறு ஏதோ ஒரு படம் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இதுதான் உலக திரைப்படம். நம்ம உலக திரைப்படம் சொல்கிறதுக்கான எந்த வகையிலும் வந்து குறைச்சல் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு படம், ஒரு அற்புதமான அனுபவம். என்ன கேட்டால் இது எல்லாரும் போய் பார்க்கணும், தேட்டரில் குழந்தைகளோடு போய் பார்க்கணும். இது உண்மையிலேயே குழந்தைகளோடு கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். பொதுவாக பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மீது ஒரு பெரிய எதிர்காலத்தை வந்து அவங்க கட்டமைச்சிருப்பாங்க. அதை வந்து அது இயல்பு மீறி கிட்டத்தட்ட இயல்பை சுத்தமாக தொலைச்சிட்டு ஏதோ ஒரு பொருள் ஈட்டுறதுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சமூகமாக இன்றைக்கி மாறின சூழலில் ஒரு குழந்தைகளுடைய உலகத்தை புரிஞ்சுக்கிறதும் அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய சிந்தனைகள் வந்து எப்படி ஒரு பரவி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு படைப்பின் வழியாக வந்து ஒரு இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதே சமயம் ரொம்ப அருகாமையில் இருக்கிற ஒரு சிந்தனை வந்து இவ்வளோ நாள் நாம் ஏன் கை கொள்ளாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரமிப்புமே உருவாச்சு. இயக்குனர் ராம் அவர்களுடைய ஒரு புதிய படம் பறந்து போ. உண்மையிலே ராம் கிட்டேருந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை பார்த்து வந்து ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கின்றது. குறிப்பாக குழந்தைகள் மூலயமாக சமகாலத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர வகையினர் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து ராம் வந்து சொல்லியிருக்கிறாரு. படம் வந்து ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்சுருக்கு அந்த படம். அந்த சின்ன பையனோட நடிப்பு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. எல்லாமே நடித்த அத்தனை பேருமே வந்து ரொம்ப லைவாக இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் வந்து நம்ம வந்து ரசித்து பார்க்கக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமகாலத்தில் நம்முடைய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிக்கல் வந்து என்னென்னா, ராம் வந்து ஒரு பண்பாட்டு ஒழுங்காய் அந்த சிக்கலை எடுத்து அந்த சிக்கலிருந்து இந்த சமூகம் விடுபடுவதற்கான ஒரு புள்ளியை வந்து ராம் வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. இது தமிழ் சமூகத்துக்கு ராம் அளித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பங்களிப்பாக நான் பார்க்குறேன். ஒரு வீட்டுக்குள் அடைபட்டு கிடக்கூடிய மனித இதயங்களை, மனித மூளையை வந்து என்னென்னா வீட்டிலேருந்து வெளியே வர வச்சு பறந்து போதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, அதனுடைய மேன்மையை, அதன் மூலியமாக மனித உள்ளங்கள் வந்து விசாலம் அடைவதற்கான ஒரு புள்ளியை வந்து ரொம்ப அட்டகாசமாக எடுத்து சொல்லியிருக்காரு. ராம் அவர்களுக்கு தமிழ் சமூகம் வந்து கடமைப்பட்டிருக்கின்றது. இதுவரை நாம் பார்த்த ராம் வந்து இந்த படத்தில் வேறு இடத்துல வந்து நின்றுருக்கின்றாரு. ஒரு பண்பாட்டு ஊழியர்கள் சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும் போது ராமுடைய இந்த படம் வந்து அதுக்கு ஒரு உதாரணமே அமையும்.
இயக்குனர் ராம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்ததுக்காக படத்தில் பேசப்படக்கூடிய வார்த்தைகள், குழந்தைகள் பேசுவதுலேருந்து அப்பா அம்மாக்கள் பேசுவது, எல்லாருமே மனிதர்கள் எவ்வளோ நல்லவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலக மனிதர்கள் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே எவ்வளோ வந்து அன்பு இருக்கின்றது, எவ்வளோ உண்மை இருக்கின்றது, எவ்வளோ நேசம் இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி நம்முடைய மனங்கள் இருக்கக்கூடிய போதாமைகளை, நம்ம மனதர்களுடைய கசடுகளை வந்து கழிவுகளை வந்து நான் அலசி இருக்கிறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராம். ஸோ உண்மையிலேயே வந்து மனிதம் பொங்கக்கூடிய ஒரு படம் அது. எல்லோரும் வந்து அவசியம் திரையில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு படம். இப்போ தான் பறந்து போவோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான படமாக இருந்தது. ஒரு ரோட் மூவிங்கிற ஜானரில் எந்திரத்தனமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சூழலில் மனிதர்கள் எல்லாம் எந்திரமாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் குழந்தைகள் தான் திரும்ப திரும்ப நம்மளுடைய மனிதத்தன்மையை நமக்குள்ளே இருக்கிற பேரன்பை மீட்டெடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பறந்து போ திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் ராம் சார் வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக படம் பிடிச்சு சொல்லியிருக்காரு. அதாவது நாம் அன்றாடம் செல்லக்கூடிய பாதையில் நம்ம காண தவறியவை அது, நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட நம்மகிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற உணர்வை வந்து திரும்ப திரும்ப அவர் படங்கள் சொல்லிகிட்டே இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் உலகத்துக்கு சென்று குழந்தைகளுடைய விருப்பங்கள் என்ன, குழந்தைகளுடைய தேவை என்ன, குழந்தைகள் மலைப்பது எதை பார்த்து மலைக்கிறாங்க, எதை பார்த்து வியக்கிறாங்க, எதை பார்த்து ஆனந்தப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து சொல்லிகிட்ருக்கு. சின்ன குழந்தைங்களை போல் சிரிக்கணும், எதை பார்த்தும் பிரமிக்காமல், ஒரு ஆச்சரியமில்லாத எப்போவுமே வந்து பொருளியல் தேவையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் குழந்தைகள் ஆச்சரியப்படக்கூடிய மலைகளையும் குளங்களையும் சூரியகாந்தி பூவையும் பறந்து போ மூலமாக நமக்கு ராம் சார் நினைவுபடுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை நண்பர்கள் எல்லோரும் தங்களுடைய குடும்பத்தோட, முக்கியமாக தங்களுடைய குழந்தைகளோட பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மிகச்சிறந்த படம். சொல்லப்போனால் இது ஒரு விஷுவல் தெரப்பின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வெளியே வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பொருளியல் ஈட்டல், இஎம்ஐ கட்டுறது, மொபைல் இதுன்னு சொல்லிட்டு எதேதோ ஒரு கம்ப்ளீட் அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டில் ஒரு எமோஷ்னல் பீயிங் தான் நம்மளாம். ஸோ அதை வந்து திருப்பி நிறைவேற்றுற மாதிரி இருக்குது இந்த படைப்பு. நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை, ஒரு மகிழ்வான ஒரு அனுபவத்தை வந்து இது கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. ஹலோ ஆல். ஜென்ரலாக படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது சொல்லவே முடியல, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு குழந்தையோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய சினிமாக்கள் பார்க்குறோம். ஆனால் இதில் அந்த பையன் வந்து கேட்குற கேள்வியும் அதை வந்து சிவா சார் ரிப்ளை பண்ணுற அந்த ஆன்சர் வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக நம்மளோட லைஃப்பில் நம்ம குழந்தை என்ன கேட்கும், நம்ம அதை எப்படிலாம் மாற்றி சொல்லுவோம். அண்டு வந்து அவங்க கேட்குற சின்ன விஷயமும் நமக்கு அது வந்து சின்ன விஷயமா இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடுவோம். அது அவங்களே எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் அவங்க எவ்வளோ வந்து அவங்களோட கரியர் இது ஆகுது அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு சார். அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் நான் சிரிச்சிட்டே இருந்தேன். தியேட்டரில் யார் சிரிக்கிறாங்களோ இல்லையோ, நான்லாம் கேட்கப்பட்டு பயங்கரமாக லவுடாக சிரிச்சிட்டே இருந்தேன். இது ரொம்ப முக்கியமான படம். பேரண்ட்ஸ் எல்லாருமே குடும்பமாக போய் பார்க்கணும். இது வந்து அப்பா தனியாக, அம்மா தனியாக, குழந்தை தனியாக பார்க்குறது இல்லாமல் எல்லோரும் 3 பேர், இப்போ வீட்டில் 3 பேரோ 4 பேரோ, எல்டர் பிரதர். ஏன்னா இந்த படத்தில் அப்பா கேரக்டராக நடிச்சிருக்கு. அவர் ஒரு 2-3 சீன் வருவார், அதுவே உளுந்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் தாத்தா பாட்டி எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் இந்த படம் பார்க்கணும். அண்ட் மோரார்லெஸ் இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நம்ம வந்து வேலை செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், குழந்தைய நல்லா படிக்க வேணுன்ட்டு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட்டுட்டு அவங்கள சுற்றி நடக்க வேறு விஷயத்துக்காக தான் டைவர்ஷன் ஆகிறோம். ஸோ அதெல்லாம் இதை விட்டுட்டு இந்த படம் ஃபுல்லாகவே குழந்தைங்க கூட நம்ம எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் தான் அவங்களுக்கு வேல்யூ. நம்ம 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி தரோம், 10,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற பொருளை விட நம்ம ஒரு நிமிஷம் அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ராம் சார் அண்ட் டீம். மோரார்லெஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதியாருடைய எழுப்பேரன். பறந்து போ அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு இதமான அனுபவமாக இருந்தது. ஒரு இறகால வருடுவது மாதிரி. இந்த காலத்தில் இருக்கிற எல்லா பெற்றோர்களும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு கவிதை மாதிரியான ஒரு படம். ரொம்ப ஆழமான உணர்வுகளை வந்து நமக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த உணர்வுகளை வந்து அப்படியே உசுப்பி விட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு அழகான படைப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். பறந்து போ
அந்த மூவி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு ஒரு குழந்தைய வந்து ஒரு அப்பா அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்றத அது ரொம்ப ஃபீலான இதை வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபீலே இல்லாமல் காமிச்சாங்க. ஆனால் அவங்க ஒரு சேரீ கடையிலேருந்து அந்த சேரீ விற்கிறதாகட்டும், அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறது, நடந்தே போகிறது, அங்கேருந்து ஒரு சின்ன பையனுக்காக அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும்னு நடந்தே போகிறது. இந்த பக்கம் வந்து பைக் டியூ கூட கட்ட முடியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு இடையில வந்துட்டு இதே நேரத்தில் ஒரு இயற்கையை வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. சாதாரணமாக ஒரு சின்ன பசங்க என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து ஒரு ட்ராவலில் ஒரு சின்ன ஒரு பைக் ட்ராவலை அதையும் காமிக்கிறாங்க. அதை தாண்டி மிச்சி சிவா அப்புறம் வந்து சூப்பராக பண்ணிட்டார். எல்லா காமெடியும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி சிரித்தாங்க. காமெடி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. அதேமாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தால் அந்த ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக, அதுவும் ஃபேமிலியோடு பார்க்குற இது படம் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். ராம் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வழக்கமாக தமிழ் சினிமாவில் எல்லா டைரக்டர்களும் படம் பார்க்க வர்ற குழந்தைகளெல்லாம் வந்து பெரிய மனுஷங்களாகவும் இல்லை மிருகங்களாகவும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராம் வந்து இந்த படத்தின் மூலமாக படம் பார்க்குற பெரியவங்களை சட்டுன்னு குழந்தையெல்லாம் மாற்றுறாரு. எப்படி அந்த மேஜிக் நடக்குது? 2 மணி நேரம் வந்து அது திரையில் நிகழ்த்துகிற அந்த மேஜிக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லா சினிமாவோட எல்லா விதிகளையும் உடச்சி ஒரு புது விஷயத்தை உருவாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குழந்தைகளோட உலகத்துக்கே நம்மளை கூட்டு போயிடுறாரு அவர். ரொம்ப புதுமையான முயற்சி, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு தமிழ் சூழலில் எல்லாருமே ஒரு அதிகார மையமாக மாறி ஏதோ ஒரு பவரை வந்து தேடி அல்லது ஒரு கதாநாயக பராக்கிரமங்களை காமிக்கிறதுலே அதை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுலே தீவிரமாக இருக்கிறப்போ அதுக்கு முற்றிலும் தலைகீழாக பயணிக்கிற இந்த படம் வந்து தமிழுக்கு புதுசு. ராம் வந்து அவருடைய கற்றது தமிழாகட்டும் அல்லது பேரன்பு, தரமணி, தங்கமீன்கள் எல்லா படத்துலேயும் வந்து அதில் வர்ற பாத்திரங்கள் வந்து தொடர்ந்து ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய தேடல் வந்து ஒரு ஒரு மகத்தான ஒரு மனிதநேயத்தை வந்து நோக்கி பயணிச்சிட்ருக்கு. இந்த படத்துலேயும் வந்து ஒரு அப்பா, அம்மா, பையன் இந்த 3 பேர் மூலமாக அவர் வந்து அந்த தேடலை நமக்குள்ளே கடத்துறாரு. அந்த தேடலை வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்க ஒரு உன்னதமான ஒரு நிலையை வந்து தேடிட்டு போயிட்டுருக்க மாதிரி ஒரு பயணமாக இருக்குது. படத்தில் வந்து நடித்த மிர்ச்சி சிவா வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் வர சின்ன சின்ன பாத்திரங்கள், படத்தில் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த நிலக்காட்சிகள் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ரொம்ப புதுமையான முறையில் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக நிறைய பாடல்கள் போட்டிருக்காரு. இது ஒரு புதிய முயற்சி. படத்தை தொடர்ந்து பார்க்க வைக்கிறது அந்த இசையும் அந்த காட்சி அமைப்பும், குறிப்பாக அந்த டெக்னிக்கலாக அந்த சப்தம் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ராமுடைய இந்த பறந்து போ வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நீண்ட நாள் கழித்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன். பறந்து போ அப்படிங்கிற அந்த படம் வந்து குடும்பத்தோடு அமர்ந்து எல்லோரும் ரசிக்க வேண்டிய, தேட்டரில் போய் ரசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம். 19 பாடல்னு முதல்ல சொன்னாங்க. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் உள்ளே வந்தேன். ஆனால் நமக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல், எந்த வாரமும் இல்லாமல் படம் தொடங்குறதுலேருந்து ரொம்ப வேகமாக பயணிக்குது. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க நடிகர்கள் எல்லாருமே. கமர்ஷியலாக பயங்கர ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு படம் இது. அப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு சிறார் எழுத்தாளராக அந்த குழந்தையின் உலகத்தை ரொம்ப அழகாக அவர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ராமன் டீம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக படங்கள் வந்து பெரியவர்களுக்கான படம், குழந்தைகளுக்கான படங்கள் இருக்கும். இது வந்து பெரியவர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்கிற விதமாக இந்த படம் இருக்குது. அது நிஜமாக இந்த ஒரு ஜேனர் வந்து நான் எதிர்பார்க்கல. பொதுவாக குழந்தைகளோடு உரையாடும் போது சொல்லுவாங்க, குழந்தைகளோடு பெற்றோர்கள் உரையாடுறது வந்து அதிக நேரம் செலவிடுறதை விடவும் அவங்களோட குவாலிட்டியான நேரம் செலவிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே நம்ம வந்து 3ஆவதாக ஒரு வகையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, பெற்றோர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு
குழந்தைகளோடு உரையாடுறது வேறு, அப்புறம் குழந்தைகளோட எதிர்கால திட்டங்கள் அவர்கள் வளர்ச்சிக்காக அவங்களோட உரையாடுறதுங்கிறது ஒரு வகையாக இருக்கும். இந்த படம் வந்து பறந்து போ வழியாக ராம் சொல்வது வந்து குழந்தைகள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ, குழந்தைகள் அவருடைய ஆசை என்னவோ அதை தெரிந்து கொள்வதற்காக உரையாடுங்க, அதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பயணம் போங்க, அதை தெரிந்து கொள்வதற்காக நிறைய திட்டமிடுங்கள். அப்படி செய்யும்போது தான் குழந்தைகளை நீங்கள் நெருங்கி புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்று பார்வையை வந்து இந்த படத்தின் மூலியமாக இயக்குனர் ராம் முன்வைத்திருக்கிறார். இது மாதிரியான படங்கள் தமிழில் மிக அரிதினும் அரிதாக தான் வரக்கூடிய படங்கள் இது. அப்படி மிக சிறப்பாக அது நடித்த நடிகர்களாகட்டும், ஒளிப்பதிவு செய்த அவர் ஏகாம்பரம் ஆகட்டும், பின்னணி இசை ஆகட்டும், குறிப்பாக குட்டி குட்டியான பாடல்கள் வந்து படத்திற்கான ஒரு தனி ஒரு மனநிலையை கொடுக்கறதோ, அது வந்து ஒரு திகில் படமாகவோ சஸ்பென்ஸ் படமாகவோ அது மாற்றாமல் அந்த சிறுவன் தொலைந்து போகும்போதெல்லாம் ஒரு பார்வையாளர் வந்து ஒரு பதட்டத்துக்குள்ளாக்காமல் அவன் கிடைத்து விடுவான்கிற ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கறது போல் அந்த பாடல்கள் வந்து கொடுத்துருக்கிறது வந்து புது உத்தியாக இருக்குது. ஒரு படம் போனதே தெரியாமல் ரொம்ப ரசித்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். குழந்தைகள் நேசிக்கிற எல்லோருக்கும் இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ராம் இயக்கத்தில் வந்த பறந்து போ என்கின்ற திரைப்படத்தினுடைய சிறப்பு திரையிடலில் அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு அந்த படம் மிக மிக பிடித்திருந்தது. மனிதகுலம் ஒரு நம்பிக்கையூட்டும் வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி சமீபத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதுபோலவே இன்னொரு நேர்காணலில் ராம் வந்து அந்த புத்தகத்தை குறிப்பிட்டிருந்தார், மனிதகுலம் ஒரு நம்பிக்கையூட்டும் வரலாறை பற்றி. அதாவது மனிதர்கள் அடிப்படையில் தீங்கானவர்கள், அவர்களுடைய ஆழத்தில் இருக்கிறது தீமை தான் என்கின்ற ஒரு நம்பிக்கை உலகம் முழுக்க வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மானுட குலம் தலை தோங்கவும் உயிர்களுக்கெல்லாம் தலைமை பண்பை வகிக்கிறதுக்கும் இந்த உலகத்தை வென்று வாழ்வதற்கும் காரணமாக இருக்கிறது இந்த மனித குலத்தினுடைய தனக்கு உரியதை பகிர்ந்து சக மனிதன் மீதான அவனுடைய நேசம்தான் காரணம் என்று முன்வைக்கக்கூடிய ஒரு புத்தகம். அது அறிவு பகிர்வலையோ முன்வைக்கக்கூடிய ஒரு புத்தகம். அடுத்து நமக்கு கெட்டது தான் நடக்கப் போகுது, அல்லது ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு விஷயம் தீங்கானது தான் நடக்க போகுது என்று நம்முடைய மைண்ட் வந்து கண்டிஷன் செய்யப்பட்டிருக்குது. அந்த தீங்கை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மனதோடு ராம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த பறந்து போ என்கின்ற இந்த திரைப்படம். இந்த படத்தில் பல காட்சிகள் நம்முடைய நோஸ்டால்ஜியாவை கிளப்புது. என்னுடைய அப்பா ஒரு லாரியில் ஏற்றி லாரியில் என்னை கூட்டிகிட்டு போய் மைசூர் சாமுண்டீஸ்வரி மலையை சுற்றி காமிக்கும்போது நான் ஒரு விளையாட்டு துப்பாக்கியை வாங்கி கேட்டு அவர் வாங்கி தராதனால அந்த மலைச்சரிவில் இறங்கி ஓடினேன். அவர் என்னை துரத்திக்கிட்டே வந்தார். அப்போது அன்றைக்கி அந்த சாமுண்டீஸ்வரி மலையில் இருந்த சுற்றுலா பயணிகள்லாம் என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க, முதுகில் 4 அடியை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா அடிக்கலை, என்னை துரத்தி தேடி வந்து தன்னால் ஏன் அந்த துப்பாக்கியை வாங்கி தர முடியலங்கிறதுக்கு விளக்கத்தை சொல்லி ஒரு சின்ன துப்பாக்கி வாங்கி கொடுத்தாரு. போலவே ஒரு முறை மதுரை அரசு மருத்துவமனையில் என்னுடைய அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கும்போது அப்பா கையில் பணம் இல்லை, ஆனால் நடந்து போனால் சத்தம் கேட்குற ஷூ அதை எனக்கு வாங்கி கேட்டு மதுரையினுடைய வீதிகளில் நான் ஓடினேன். அப்போ அந்த பஜாரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் என்ன பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கீங்க, முதல் 4 அடி வைக்காமல் துரத்திட்டு ஓடிட்டுருக்கீங்கன்னு. அப்போது எங்கள் அப்பா என்னை அடிக்கலை. இந்த படத்தில் பையன் அவங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய சவாலாக இருக்கான், அவங்கள விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணின ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வண்ணதாசனை பிடிக்கும் என்றால், வண்ணதாசனுடைய சிறுகதைகளை பிடிக்கும் என்றால் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படைப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆல்டர்னேட் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு குழந்தைகளை வந்து நம்ம இன்றைக்கி வரைக்குமே பெரியவங்களுக்கு நிகரான ஒரு கதாபாத்திரங்களை கொடுத்து அவங்க வழியாக ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்கி அவங்க வழியாக ஒரு தீர்வை கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப அழுத்தமான கதைகளை பேசிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமா இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான முழுக்க இயல்புக்குள்ளே ஒரு மனித இயல்புங்கிறது எப்படி இருக்கும், ஒரு பெற்றோர்கள் எப்படி இருக்கலாம், ஸோ அதுக்குள்ளே இருக்கிற சுய மதிப்பீடுகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு ரொம்ப மகிழ்வான ஒரு குடும்பத்தை வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் முன் வச்சு ஒரு ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இயக்குனருக்கும் மற்ற நடிகர் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வந்து எல்லாருமே குடும்பத்தோட குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான இது இருக்குது. அது வந்து நம்மளுடைய மனநிலை. வணக்கம். பறந்து போ சினிமா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான படமாகத்தான் வெளிவந்திருக்கிறது. ஏன்னா குழந்தைகளை மையமாக வைத்து நிறையா படங்கள் வந்திருந்தாலும் குழந்தைகள் படம் என்று சொல்ல முடியாது.
தமிழில் அது ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்தது. உண்மையிலேயே ராமுடைய பறந்து போ இந்த படம் வந்து பூர்த்தி செய்திருக்கிறது, நிறைவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். பல காட்சிகள் கவித்துவமாக இருக்கிறது. தற்காலத்தில் குழந்தைகள் என்ன மாதிரியான மனநிலையில் செயல்பாடுகளில் இருக்கிறார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற விதமாக இந்த படம் நம்முடைய காலத்தை கண்ணாடி முன்று நின்று பார்ப்பதைப் போல தெரிகிறது என்று சொல்லலாம். பெற்றோர்கள் நிறைய உணர்ந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை இந்த படத்தில் ராம் மிக அழகாக அதே நேரத்தில் மிக நகைச்சுவையோடு சொல்லியிருப்பது என்பது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். குழந்தைகள் பெற்றோர்களோடு குழந்தைகள் வந்து இந்த படத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் மிகவும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக, மகிழ்ச்சியாக இந்த படத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும், பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், பல விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியும் என்று இந்த படத்தை பார்க்கும் பொழுது தோன்றுகிறது. உண்மையிலே இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள் உட்பட அத்தனை பேரும் மிக இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். உண்மையிலே இயக்குனர் ராமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.